ஹாய். வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு தேவையில்லாத செடியெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்ததுங்க. சரி அதை பிடுங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி ரொம்ப நிறையா முளைச்சி போயிருந்ததுங்க. இதை வேஸ்ட் பண்ணவே மனசு இல்லை. சரி இதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி வேறு இடத்துல நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வேருக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பிடுங்கிட்டு இருந்தேன். ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா குட்டானமாக ஒரு 4 செடி 5 செடி அந்த மாதிரி முளைச்சிருந்தது. ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த முள்ளு கத்திரிக்காய் செடி ஒன்று இருந்ததுங்க. அதோட விதை விழுந்து தான் இவ்வளோ செடி இது முளைச்சிருக்கீங்க. சரி இதை அப்படியே விட்டுறலாமே, இதை ஏன் பிடுங்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்கலாம். இந்த செடி நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது வேர் மட்டும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதை சுற்றி ஒரு 3 அடி 2 அடி அந்த மாதிரி அகலமாக படருங்க. இது வீட்டுக்கிட்டேயே இந்த குட்டி குட்டி செடி முளைச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு அகலமாக படர்ந்தால் ரொம்ப பொத மாதிரி இருக்கும் வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடுங்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 செடிக்கு பக்கமாக இருந்ததுங்க. எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துட்டேன் நான். அடுத்ததான் இதை நடுறதுக்காக கிளம்பிட்டேங்க. ஒரு 3 குழியாக மொத்தமாக நட்டு வச்சேன். இவ்வளோ வெயிலில் நடுறமே அப்படின்னு யோசனை வரும். இது சாயங்காலம் ஒரு 4:30 மணி இருக்குங்க. வெயிலே குறையில. சரி வச்சு விட்டு தண்ணி விட்டுறலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து ஒரு செடி ஒன்று முளைச்சிருந்ததுங்க. அதை காட்டுற பாருங்கள். அதோட விதையை பார்த்து அது என்ன செடிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். செடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தை வச்சு நல்லா கொத்தி விட்டுட்டு நல்லா மண் பொதன்னு இருக்கும் போது வச்சாதாங்க அதுக்கு நல்லாயிருக்கும். நான் மொத்தமாக ஒரு 3 குழி வச்சேன் இல்லைங்களா. அதில் ஒரு செடி பெரிய செடியாகவும் ஒவ்வொரு செடி ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க. ஒரு செடி பெரிய செடியாகவும் ஒரு செடி சின்ன செடியாகவும் வச்சுருந்தேன். இந்த முள்ளு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஈல்டு ரொம்ப அதிகமாக வருங்க. நான் மொத்தமாக 3 இடத்துல வச்சுருந்தேன். 3 இடத்துல இருக்கிறதையுமே நம்ம எப்படியும் இதுலேருந்து காய் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுங்க. ஒரு 2 குழியில் இருக்கிற காய் கூட நம்மளால் ஒழுங்காக இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஈல்டு வரும். பெருசாக பார்த்திங்கன்னா சொத்தையும் அந்தளவுக்கு வராதுங்க. ஏதோ ஒரு காயில் தான் அதிகமாக சொத்தை வரும். சரி வச்சு விட்டு 3 குழிக்குமே தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குழியாக தான் இருந்ததுங்க. அழகாக தண்ணியும் ஊற்றி விட்டாச்சு கையோட. அப்போயே பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் போகாத மாதிரி சுற்றியும் ஒரு கரை மாதிரியும் பண்ணிட்டு வந்துட்டேங்க. சரி இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கலாங்க. இந்த செடி எப்படி வருமா வராதா இல்லை செத்து போயிருமாங்கிறத பார்க்கலாம். ஈல்டு எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.